ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தாரித்திருந்த ஜெபத்தின் மேன்மை காணச் செய்யும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அபிஷேகம் என்ற வார்த்தையானது இன்றைக்கு கிறிஸ்தவ உலகை மிகவும் அதிகமான குழப்பத்திற்குள் ஆக்கியிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, கிறிஸ்தவ உலகத்தை கலக்குகிற ஒரு வார்த்தை என்று கூட சொல்லலாம். காரணம், அந்த அபிஷேகத்தினுடைய பொருள் என்ன என்பதை சரியாக அறிந்து கொள்ளாதனால்தான் இது போன்ற அவல நிலைகள் இன்றைக்கு நிலவி வருகிறது. ஒருவர் கிறிஸ்தவர் என்று தெரிந்துவிட்டால் உடனடியாக இதை அறிந்து கொண்ட ஆவிக்குரிய கிறிஸ்தவர் என்று எண்ணிக்கொள்ளக்கூடிய இன்னொரு கிறிஸ்தவர் அவரை அணுகுவார். யா சகோதரனே, நீங்கள் அபிஷேகம் பெற்றுவிட்டீர்களா என்ற ஒரு வினாவை எழுப்புவார். அந்த கேள்வியோடு நிறுத்திவிடுவதில்லை. நீங்கள் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாவிடில் நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது என்ற ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுவார். இப்போ கேட்குறவர் கொஞ்சம் அபிஷேகத்தை பற்றி தெரியாதவராக இருந்தால் உடனடியாக ஒரு குழப்பம் அடைந்து, ஓஹோ அப்படி ஒன்று இருக்கிறதா, நாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமே, இல்லை என்றால் நரகத்துக்கு போக வேண்டியிருக்குமே என்ற ஒரு பெரிய பயத்திலே ஆழ்ந்து விடுவார். ஆனால் இந்த முதல் நபர் ரட்சிப்பின் நிச்சயத்தை உடையவராக இருப்பாரானால் அவர் எந்த குழப்பத்திற்கும் உள்ளாக மாட்டார். அவர் உடனடியாக சொல்வார், நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறேன். வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கர்த்தரால் மீட்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட பாவ மன்னிப்பாகிய மீட்பை நான் சொந்தமாக்கி இருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய மீட்பராக இருக்கிறார். அவரை என்னுடைய மீட்பராக நான் சொந்தமாக்கி இருக்கிறேன். என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன. நான் இப்பொழுது தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். ஆகவே நான் நிச்சயமாக பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பேன் என்று ரொம்ப உறுதியாக சொல்லுவார். இப்படி ஒரு உறுதியில்லாதவர்களை, ரட்சிப்பின் நிச்சயத்தை உடையவர்களாக காணப்படாதவர்களை இந்த அபிஷேகம் என்ற சொல்லை வைத்து குழப்பி அவரை ஒரு திசை மாறி செல்வதற்கான ஒரு நிலையிலே வைத்து விடுவார். காரணம், அந்த அபிஷேகம் என்ற சொல்லினுடைய சரியான பொருளை உணர்ந்து கொள்வதில்லை. அபிஷேகத்தை பற்றி வேதம் என்ன சொல்கிறது என்பதை பற்றி தெளிவாக அறிந்து கொள்ளாத ஒரு நிலையிலே தான் இப்படி நடக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் வேதத்தில் உள்ள உண்மைகளை நாம் தெளிவாக பார்க்கும் பொழுது இந்த குழப்பங்கள், இந்த கலக்கங்கள் நம்மை விட்டு அகன்று போகும் என்பதிலே சந்தேகமில்லை. இப்போது பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு அபிஷேகம் பெறாதவர்கள் போக முடியாது என்று சொல்கிறார்களே, உள்ளே பிரவேசிப்பதற்கு என்ன தகுதி என்று பார்க்கும் பொழுது அவர்கள் எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு வசனம் என்ன? யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கலையே, ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? அப்போ அவங்க அதில் சொல்லியிருக்கிறது ஆவியினால் பிறத்தல் என்பது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுதல்.
அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுதல் என்றால் சும்மா பரிசுத்த ஆவியானவர் நான் எனக்குள்ளே இருக்கிறாருன்னு வெறுமையாக சொல்கிறதில்லை. அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியானால் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகலாம். இப்போ அபிஷேகத்துக்களை பெற்றுக்கொள்வதற்கு முன்னதாக என்ன வேணும்? ஜலத்தினால் பிறக்கணும். இப்போது ஒரு மறுபடியும் பிறந்தால் என்ன பிறக்கணும்னா என்ன அர்த்தம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது அது ஒரு முதல் படி. ரெண்டாவது படி, அந்த விசுவாசி அவ்விதமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவன் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாகத்தான் அபிஷேகம். இதெல்லாம் அப்படி 3 படியாக சொல்லி இந்த 3 இருந்தால்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும் என்று ரொம்ப உறுதியாக ஆணித்தரமாக அவர் பேசுவார். இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த யோவான் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள் இவைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதா? இவர்கள் குறிப்பிடக்கூடிய வசனம் விதமாக ஞானஸ்நானத்தை பற்றியோ அல்லது இந்த அபிஷேகத்தை பற்றியோ அங்கே சொல்லியிருக்கிறதா என்றால் இல்லவே இல்லை. அங்கே ஞானஸ்நானம் என்று அங்கே நம்ம பொருள் எடுப்பதற்கு எந்த விதத்தில் நியாயம் இல்லை. காரணம் என்ன? ஜலத்தினாலே பிறத்தல் என்று சொல்லும் பொழுது அங்கே என்ன சொல்லியிருக்குது? அங்கே 6ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அது மாம்சத்தினால் பிறக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சத்தினால் பிறப்பது அது மாம்சமாக இருக்கும். ஆவினாலே பிறத்தல் என்பது ஆவியாக இருக்கும். இப்போது ஜலத்தினாலே பிறப்பது என்பது மாம்சத்திலே பிறப்பதைத்தான் குறிக்கிறது. மாம்சத்திலே பிறந்த ஒருவன் அவன் ஆவியினாலே பிறக்க வேண்டும். அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொருளாக காணப்படுகிறது. அந்த குறிப்பிட்ட வசனத்தை சொல்லும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது விசுவாசிகளுக்கான ஞானஸ்நானம் அறிமுகப்படுத்தப்படவே இல்லை இல்லையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்த ஞானஸ்நானம் என்ன ஞானஸ்நானம்? அது யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் தான். ஆகவே விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட ஞானஸ்நானம் அல்ல அது. அப்போ அந்த ஞானஸ்நானத்தை பற்றியுள்ள பொருள் எடுக்கிறதுக்கு நியாயமே இல்லை. ஜலம் என்று சொன்னால் உடனே ஞானஸ்நானமா? இதுதான் இவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விளக்கமாக காணப்படுகிறது. இல்லவே இல்லை. அங்கே குறிப்பிட்டிருப்பது மாம்சத்திலே பிறப்பது. அதான் 6ஆம் வசனத்தை சொல்லியிருக்குது. இன்னும் ஜலத்துக்கு வேறு பொருளெல்லாம் கொடுத்துருக்குது. வசனம் என்ற பொருளை கொடுத்துருக்குது இல்லையா? வசனம் ஒருவரை மறுபடியும் பிறக்க செய்கிறது. வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் என்றெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? வசனம் தெளிவாக இருக்குது. இன்னும் பல பொருட்களே அதில் வருது. இப்போ ஜலத்துக்கு ஆவியானவருக்கும் ஒரு பொருள் அது வருது ஜலத்தில். இப்போது முக்கியமாக அங்கே மறுபடி பிறத்தல் என்பது ஞானஸ்நானத்தினாலே பிறத்தல் அல்ல. ஞானஸ்நானம் மறுபிறப்பை கொடுக்க. ஞானஸ்நானத்தினாலே ஒருவன் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு வேறு விளக்கங்கள்லாம் நிறைய இருக்குது. வேறு வசனமெல்லாம் சொல்லுவாங்க. இந்த குறிப்பிட்ட வசனத்தில் நாம் அதை பொருள் கொள்வதற்கு அவசியமில்லை. அடுத்ததாக ஆவினாலே பிறத்தல் என்று சொல்லும்பொழுது அந்த அது அபிஷேகத்தை குறிக்கிறதா என்று சொன்னால் அந்த நேரத்தில் அந்த அபிஷேகம் என்ற சொல்லினுடைய அங்கே பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு நிலையே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் எப்போ கொடுக்கப்படுகிறார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு சென்று அங்கே அவர் மகிமை அடைந்த போது தான், பெந்தேகோஸ்தே நாளிலே தான் பரிசுத்த ஆவியானவர் உலகத்துக்கு கொடுக்கப்படுகிறார். அப்போ அதுக்கு பிறகு தான் அந்த பேச்சே வருது இல்லையா? ஆகவே இந்த வசனம் சொல்லப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த இவைகளை போட்டு குழப்பதற்கு அவசியமே இல்லை. வேறு விதமாக சொல்லப்போனால் இது அந்த அபிஷேகத்தை குறிப்பதே அல்ல. அந்நிய பாஷை எப்போ பேசுனாங்க? பரிசுத்த ஆவியானவர் வரும்போது இல்லையா? பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் உலகத்துக்கு கொடுக்கப்பட்ட பொழுது அவங்க பேசுனாங்க. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் அதற்கு இடம் இருக்குதா? இல்லவே இல்லை. அப்போது பரிசுத்த ஆவியானவரை அபிஷேகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும், அதுவும் அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது இந்த வசனம் அதற்கு பொருந்தாத வசனம். அப்படி அல்ல. அடுத்ததாக பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது? மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறத்தலை பற்றி உள்ள விளக்கங்கள் எதில் வருகிறது? அந்த யோவான் 3ஆம் அதிகாரத்தில் அந்த 3ஆம் வசனத்தில் 21ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கணும். இந்த குறிப்பிட்ட 3ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் போட்டு குழப்பறதுக்கு இல்லை.
விளக்கங்கள் முழுமையாக தரப்படுகின்றன. அதில் கடைசியாக அதில் சொல்லப்படக்கூடிய ரத்தின சுருக்கமாக சொல்லப்படக்கூடியது என்ன? ஒரு எவ்விதமாக மறுபடியும் பிறக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உயர்த்தப்பட்ட பொழுது அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு பாவ மன்னிப்பாகிய மீட்பை சொந்தமாக்கி கொள்ளும் பொழுதுதான் அவன் மறுபடியும் பிறக்கிறான். அதுதான் அந்த வழக்கம் தான் அதில் கொடுத்துருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அந்த யோவான் 3:16 ரொம்ப தெளிவாக இருக்கு இல்லையா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். மனிதனுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிடுறாங்க இல்லையா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் அங்கே சர்ப்பத்தினாலே கடிக்கப்பட்டு மரித்து கொண்டிருந்த மக்களுக்கு ஒரு விமோசனம் எதனாலே கிடைத்தது? சர்ப்பமானது மோசையினாலே வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக அவர் உயர்த்தப்பட வேண்டும். சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே தன்னுடைய ஜீவனை கொடுப்பதன் மூலமாகத்தான் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குது, ரட்சிப்பு கிடைக்குது, நித்திய ஜீவன் கிடைக்குது. வேறு எதுலேயும் இல்லை. ஞானஸ்நானத்தில் இல்லை, இவங்க சொல்கிறபடி உள்ள அபிஷேகத்தில் இல்லை. இதெல்லாம் படியா? இல்லை. இந்த படிக்கட்டு இவங்க தான் கட்டினது, மனிதன் கட்டினது. ஆண்டவர் படிக்கட்டு ஒரே வழிதான். மறுபடியும் புறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. அங்கே காண மாட்டான்னு சொல்லியிருக்கு இல்லையா? பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லியிருக்கிறது அல்லவா அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுக்குள்ள அர்த்தத்தை தெரியணும். ரெண்டும் வித்தியாசமான பொருளை கொடுப்பதல்ல, ரெண்டும் ஒரே பொருளை தான் கொடுக்குது. பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளுதல், அதற்குள்ள விளக்கங்களெல்லாம் தனியாக நம்ம ஒரு புஸ்தகத்தில் நான் எழுதியிருக்கிறேன். cannot see life அப்படின்னா அந்த ஜீவனை கண்டடைய மாட்டான். அதனுடைய விளக்கம் என்ன? இப்போ சீனை பார்க்குறதுன்னு அர்த்தமா? பார்க்குற பொருளிலே இல்லை, அதை பெற்றுக்கொள்வது என்ற பொருளிலே தான் அங்கே சொல்லியிருக்கு. அடுத்தது பிரவேசிப்பாங்கிறத டைரெக்டாகவே சொல்லியிருக்கு. ரெண்டும் ஒரே பொருளை குறிக்கக்கூடியதனாகவே இருக்கின்றன. வார்த்தையில் ஒரு தமிழை காண மாட்டான்னு சொன்னால் பார்ப்பதை குறிப்பது அங்கே அல்ல. பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளுதல், பரலோக ராஜ்யத்திலே உள்ளே பிரவேசித்தால் உள்ள காரியங்களை அனுபவிக்குள்ள உரிமையை பெற்றுக்கொள்வது, இதுதான் அங்கே சொல்லியிருக்கு. இப்போ இது நமக்கு பொருள் அல்ல, ஆனால் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒருவன் மறுபடியும் பிறந்தால் அவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பான். எப்படி மறுபடியும் பிறக்கிறான்? ஆவியானவருடைய செயலின் மூலமாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டது நிமித்தமாக அந்த உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வதன் மூலமாக நாம் மறுபடியும் பிறக்கிறோம். இந்த செயலை செய்யக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர். இதுதான் ஆவியினாலே பிறத்தல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இனி இப்போது இது தனியான ஒரு டாப்பிக்காக இருக்கிறது. இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்குறது அபிஷேகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு அடித்தளம் முதலாவது நாம் பார்க்கக்கூடியது, இவைகளெல்லாம் ரட்சிப்புக்கு பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு உள்ள படிகள் அல்ல என்பதை தெளிவாக திட்டவட்டமாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பின்னால் கொடுக்கப்படக்கூடிய விளக்கங்களில் நான் பார்க்க முடியும். யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் படிக்கணும். அப்போ மறுபடியும் என்ன சொல்லியிருக்குங்கிறது அவ தெளிவாக தெரியும். இப்போது அபிஷேகம் என்றால் என்ன அது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அபிஷேகம் என்றால் என்ன? பழைய ஏற்பாட்டில் எப்படி அபிஷேகம் இருந்திருக்குது, புதிய ஏற்பாட்டில் எப்படி அபிஷேகம் இருக்குது, அபிஷேகத்தினுடைய செயல்பாடுகள் என்னென்ன முறையிலே இவைகளெல்லாம் அங்கே விளக்கப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றியெல்லாம் வேதத்தை ரொம்ப அருமையாக தெளிவாக பார்க்கணும். இன்னும் குழப்பப்படுறதுக்கோ மற்றவங்களை குழப்புறதுக்கோ அவசியம் இல்லை. இன்றைக்கி அநேகரை இடர பண்ணி அவர்களை தங்கள் பக்கமாக இழுத்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய விசுவாசத்தை குலைத்து போடுகிற ஒரு காட்சியை தான் நாம் இன்று பார்க்க முடிகிறது. ஆகவே இதிலிருந்து விலகி தேவனுடைய பிள்ளைகளை நாம் எச்சரிக்க வேண்டியது, காப்பாற்ற வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. ஆகவே இதனுடைய தெளிவான விளக்கங்களை நாம் வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கலாம். அபிஷேகம் என்றால் என்ன? அபிஷேகம் என்றால் என்ன? அபிஷேகம் சொன்னால்
பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லியிருக்குன்னு நான் சொல்லி அபிஷேகம் பண்ணுவதற்கு அங்கே எண்ணெயே தயார் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அங்கே ஆண்டவரே சொல்கிறார் என்னென்னலாம் சேர்க்கணும், அபிஷேகத்திற்கு என்னென்ன பொருட்கள்லாம் சேர்த்து அந்த எண்ணெயோடு சேர்த்து அது ஒரு அபிஷேக தைலமாக தயார் செய்யப்பட வேண்டும். அப்படி ஆண்டவரே அங்கே வசனத்தில் இங்கே சொல்லுகிறதை பார்க்கணும். அதுக்கு தயார் பண்ணக்கூடிய முறையே ஆண்டவரே சொல்கிறார். யாத்திராகமும் 30ஆம் அதிகாரம் 23 to 25 வரை உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது இந்த அபிஷேக தைலம் எப்படி தயார் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவரை அங்கே சொல்லிக் கொடுக்குறார். அதன்படி தயார் செய்யப்பட்டது. இது பழைய ஏற்பாட்டில் உள்ள அபிஷேகத்தினுடைய நிலை. இந்த அபிஷேகத்தை தைலத்தை வச்சு தான் அங்கே அபிஷேகம் பண்ணணும். அங்கே எதுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணுறாங்கன்னு பார்த்தாச்சுன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, பொருட்களுக்கும் அபிஷேகம் பண்ணியிருக்கு. இப்போ அபிஷேகம் என்றனுடைய பொருள் என்ன? பிரித்தெடுக்கப்படுதல், செட் அசைட், அர்ப்பணித்தல், கான்சக்ரேட்ஸ், தெய்வீக பணிக்காக தனியாக ஒதுக்கி வைக்கப்படுதல், அந்த பொருளில் வருது. பழைய ஏற்பாட்டில் அதை நாம் பார்க்கிறோம். அதே போல் சோசன், தெரிந்தெடுக்கப்படுதல், தெய்வீக பணிக்காக தெரிந்தெடுக்கப்படுதல், இந்த பொருளையும் அந்த அபிஷேகம் என்ற அந்த வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படுகிறதாக நாம் பார்க்கிறோம். இப்போ பழைய ஏற்பாட்டில் பார்த்தாச்சுன்னா பொருட்களும் அபிஷேகம் செய்யப்பட்டுள்ளன, மனிதர்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். இப்போ மனிதர்கள் என்று சொல்லும் பொழுது அங்கே ஆசாரியர்கள், முதலாக அங்கே பார்க்கும்போது ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியன், ஆசாரியர்கள் அவர்கள் அபிஷேகம் பண்ணப்படணும். தேவனுடைய பணியை செய்வதற்கு முன்னதாக அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் சொல்லியிருக்கு. அதுக்கு நம்ம வேதத்தில் வசனங்களை பார்க்கணும். அதே போல் ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். ராஜாக்களாக தெரிந்து கொள்கிறவர்கள் அங்கே இந்த எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆசாரியர்கள், ராஜாக்கள், ஆசாரியன் சொல்லும்போது பிரதான ஆசாரியர் மற்ற ஆசாரியர்கள். அதே போல் இந்த ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள், தீர்க்கதரிசிகள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். இல்லை அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணுவதற்காக பயன்படுத்தப்பட்டது அபிஷேக தைலம். ஆண்டவர் வழிகாட்டியபடி தயார் செய்யப்பட்ட அந்த தைல குப்பி வச்சுக்குவாங்க. அபிஷேகம் செய்கிறவங்க தைல குப்பி எடுத்துகிட்டு போவாங்க. சாமுவேலுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கலாம் இல்லையா, தாவீது ராஜாவை அபிஷேகம் பண்ண சொல்கிறார். அப்போ அவங்க தைல குப்பி எடுத்துகிட்டு போகிறார் இல்லையா. அதுக்கு முன்னால் முதல்ல சவுலை அபிஷேகம் பண்ணுறாங்க இல்லையா. சவுலை அபிஷேகம் பண்ணும்போதும் அங்கே தைல குப்பி எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா. இப்படி அபிஷேகம் அங்கே நடைபெற்றுள்ளது என்பதாக நான் பார்க்குறோம். இது பழைய ஏற்பாட்டில் உள்ள அபிஷேகம். இது மனிதர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டது. அதே போல் பொருட்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கின்றன. எப்படி பொருட்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கின்றன? அங்கே முதலாவது அங்கே ஆசரிப்பு கூடாரம், அது அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறது. அதனுடைய பனிமூட்டுகளெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறது. பலிபீடம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறது. அதனுடைய பனிமூட்டுகள் எல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கின்றன. முதல்லையே பார்க்கும்போது யாக்கோபு அங்கே தூணுக்கு அபிஷேகம் பண்ணி வைக்கிறார் இல்லையா. இதெல்லாம் அங்கே நடக்குது. அதே போல் இங்கே ஆசரிப்பு கூடாரம், பலிபீடம், அப்புறம் அங்கே அவங்களுக்கு தயார் செய்யப்பட்ட வெண்கல தொட்டி, அந்த தொட்டி, அதனுடைய பாதம், இவைகள்லாம் தனித்தனியாக அபிஷேகம் பண்ணப்படுகின்றன. இதெல்லாம் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறது. இது பழைய ஏற்பாட்டில். இப்போ இதுக்கும் பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாட்டுக்கும் சம்மந்தம் இருக்குதான்னு சொன்னால் இல்லை. இப்போ பழைய ஏற்பாட்டை பொறுத்த மட்டும் இந்த அபிஷேக தைலத்துக்கும் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டு தெரிந்தெடுக்கப்படுகிறவர்களுக்கும் ஆவியானவருடைய செயல்பாட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆவியானவர் அது வேறு வித்தியாசமான ஒரு நிலையிலே செயல்படுகிறார். எப்படி? தேவன் சில குறிப்பிட்ட மனிதர்களை தெரிந்து கொள்கிறார். சில முக்கியமான பணியை நிறைவேற்றுவதற்காக அவங்களை தெரிந்து கொண்டு அவர்கள் மீது அங்கே பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். கிதியோனை கொண்டு சில சிறப்பான பணிகள் செய்யப்படுகின்றன. சிம்சோனை கொண்டு சிறப்பான பணிகள் செய்யப்படுகின்றன. இந்த ஒரு குறிப்பிட்ட போஸ்டில் இல்லாட்டா கூட அவர்கள் தெரிந்து கொள்கிறார். தேவன் தெரிந்து கொள்கிறார். அவர்களை மூலமாக அந்த செயலை செய்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே இறங்கி வருகிறார். இறங்கி ஒரு குறிப்பிட்ட செயலை செய்கிறார். அந்த செயல் செய்து முடித்ததும்
அவர் போய்விடுவார். அப்போ ஒரே குறிப்பிட்ட ஒரு மனிதனிலே ஒரு தடவை இல்லை, பல முறை வருவதும் போவதுமாகத்தான் பரிசுத்த ஆவியானுடைய செயல் இருந்திருக்கிறது. அந்த குறிப்பிட்ட மனிதனை ஆவியானவர் இறங்கி அவனை பலப்படுத்தி அவனை நிரப்பி அவனை குறிப்பிட்ட செயலை செய்து முடிக்க உதவி செய்வார். செய்து முடிந்ததும் அவர் போய்விடுவார், மீண்டுமாக வருவார். அப்போது ஆவியானவருடைய செயல்பாட்டிற்கும் இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த செயல்பாடுகளுக்கும் சம்பந்தம் இல்லை. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களில் தனியாக ஆண்டவர் அவர்களுக்கு மீது இறங்கி அவர்கள் மூலமாக காரியங்களை செய்யலாம். ஆனால் இது புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அபிஷேகத்தை போல உள்ள செயல்முறைகள் அல்ல. இப்போ புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது மனிதர்கள் மட்டும்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். இப்போ புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது புதிய ஏற்பாட்டில் அபிஷேகம் என்று பார்த்தால் அங்கே மொத்தத்திலே ஒரு 7 வசனத்தில் தான் அபிஷேகம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 27 புஸ்தகம் இருக்குது. அதில் பயன்படுத்தப்பட்ட இடங்கள் 7 வசனங்கள் அல்ல. அதில் 4 வசனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே அபிஷேகம் என்று பயன்படுத்தக்கூடிய சொல்லானது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்களை குறிக்கிறது. யார் யாரிலே பரிசுத்த ஆவியானவர் அவரை பெற்றுக்கொண்டார்களோ அவர்களை தான் குறிச்சிருக்குதுங்க. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு சொல்லி 4 இடத்துல சொல்லியிருக்குது. 4 வசனங்களில் வருகிறது. அது நம்ம வேதத்தில் பார்க்குறோம் இல்லையா. அவருக்கும் ஆண்டவர் கர்த்தராலே தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இல்லையா, பரிசுத்த ஆவியானவர் அவரிடத்திலே வந்து தங்கியிருந்தார். இப்போ இன்னொன்று பார்க்கணும், பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வித்தியாசம். பரிசுத்த ஆவியானவர் செயல்பாட்டில் வித்தியாசத்தை பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டில் நிரந்தரமாகவே பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்கியிருக்கிறார். பெந்தேகோஸ்தே நாளிலே இங்கே உலகத்துக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அவர் நிரந்தரமாகவே வந்து தங்கியிருக்கிறார். இது பழைய ஏற்பாட்டில் உள்ள அபிஷேகத்திற்கும் புதிய ஏற்பாட்டில் உள்ள அபிஷேகத்துக்கும் உள்ள வித்தியாசம். பழைய ஏற்பாட்டில் உள்ள ஆவியானவருடைய செயல்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டில் உள்ள ஆவியானவருடைய செயல்பாட்டிற்கும் வித்தியாசம். புதிய ஏற்பாட்டில் வந்திருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் அவர் போய் வருகிறதில்லை, நிரந்தரமாகவே தங்கியிருக்கிறார். அதை நாம் வசனம் மூலமாக நாம் பார்க்க போகிறோம். இது 2க்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு சொல்லி ஒரு 4 வசனத்தில் வருது. விசுவாசிகள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்று ஒரு 3 வசனத்தில் வருது. இவ்வளோதான் மொத்தம் அபிஷேகம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அப்போ புதிய ஏற்பாட்டில் வரக்கூடிய அபிஷேகம் என்ற சொல்லினுடைய பொருள் என்ன? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்கள், அதுதான் அதனுடைய பொருளாக காணப்படுகிறது. யார் பரிசுத்த ஆவியானவர் யாரோடு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ அவர்கள் அபிஷேகிக்கப்பட்டவர்கள். இப்போ யாரோடு பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்கியிருந்தார்? இந்த 4 வசனத்தில் என்ன பார்க்குறோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்கியிருந்தார், அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று வசனத்திலே பார்க்கிறோம். அடுத்த 3 வசனத்தில் பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்குது? விசுவாசிகள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், விசுவாசிகள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் என்ற பொருளை கொடுத்துருக்கு. பரிசுத்த ஆவியை உடையவர்கள். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது அவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டார்? பெந்தேகோஸ்தே நாளில் கொடுக்கப்பட்டார். அந்த பெந்தேகோஸ்தே நாளில் வந்த பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய பிள்ளைகளோடு இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்கக்கூடிய ஆலயமாக இருக்கிறது. அவர் போய் வர்றதில்லை. எப்பொழுது ஒருவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி ஏற்றுக்கொள்கிறாரோ அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வந்து விடுகிறார், முத்திரையாக கொடுக்கப்பட்டு விடுகிறார். வசனத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கு. எபேசிய நிருபத்தில் சொல்லும்போது அங்கே பவுலப்போஸ் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 14ஆம் வசனத்துக்கு வரும்போது என்ன சொல்லியிருக்குது? நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் அச்சாரமாக பெற்றுகிறீர்கள் என்று அங்கே அந்த பொருளிலே சொல்லப்பட்டிருக்கு.
அச்சாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். எப்போ சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசி ஏற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறோம். பெற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது அவர் திரும்பி போகிறதில்லை, நிரந்தரமாக தங்குகிறார். வசனம் என்ன சொல்லியிருக்குது? என்றென்றைக்குமாக உங்களோடு கூட இருக்கும்படிக்கு அந்த சத்திய ஆவியானவராகிய தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்பி தருவேன்னு சொன்னார் இல்லையா? வந்துட்டார். அப்போ இதுதான் பழைய ஏற்பாட்டில் உள்ள அபிஷேகம் என்று சொல்லியிருக்கும், புதிய ஏற்பாட்டில் உள்ள அபிஷேகம் என்று சொல்லியிருக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ பழைய ஏற்பாட்டில் சொல்லானது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் என்ற பொருள் அங்கே வரல. அது பொருட்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறது. பொருட்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டது ஒரு ஆவியானவர் ஒரு சக்தியா அல்லது ஒரு திரவத்தன்மையுடையவரா? இல்லை, பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனில் ஒரு ஆள். அவர் ஆழ்த்தன்மையுடையவர். அவர் தேவன். தேவன் பொருளில் அவங்க இறங்க முடியாது. அங்கே எண்ணெயை தான் இறங்க முடியும், எண்ணெயை தான் ஊற்ற முடியும். இல்லை, பழைய பாட்டு அபிஷேகம் என்று சொல்ல அதுக்கு தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுவது பரிசுத்த ஆவியானவர் இறங்கக்கூடிய செயல் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் எண்ணெயை போன்றவர் என்று நாம் அப்படி திரவ பொருள் அல்ல. அவர் தேவன். அவர் மனிதனிடத்திலே தங்குகிறார். இப்போது அவருக்கு ஆழ்த்தன்மை கொடுக்காதனால அவர் திரியேக தேவனில் ஒருவர் என்று அவரை தேவனாக கருதாமல் அவரை ஒரு சக்தியாகவும் ஒரு ஆவியாகவும் ஏதோ ஒரு திரவ பொருளாகவும் கருதி தான் இன்னைக்கு பல்வேறு குளறுபடிகளான போதனைகள் வந்திருக்கின்றன. ஆகவே இதை நம்ம தெளிவாக திட்டவட்டமாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு பழைய ஏற்பாட்டில் வித்தியாசமாக இருந்திருக்கு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் தான் பெற்றுக்கொண்டவர்கள் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்று வருகிறது. அப்போ அது ரெண்டுக்கும் பெருத்த வேறுபாடு இருக்குது. இதனுடைய விளக்கங்களை எல்லாம் நாம் தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தாரித்திருந்த ஜெப